சூப்பு செய்யறதுக்காக சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு, ஃப்ரெஷ்ஷான முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு செய்ய போறோம். இதுதான் வந்து முடவாட்டு கால். இதுல வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த மேல உள்ள அந்த ப்ரௌன்லாம் போறதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இது வந்து ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. நாம இதை ட்ரை பண்ணிட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதை டேஸ்ட் பண்ண போறேன். இப்படி இருக்க இன்கிரீடியன்ட்டை இப்படி மாத்தியாச்சு. இப்போ நம்ம குக் பண்ணலாம் வாங்க. செம்மையான பிளேஸ் வந்து செட் ஆயிருக்கு. என்னை உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவங்க வந்து எல்லாருமே ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால இங்கேயே வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதை வந்து ஆட் பண்ணிப்போம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பட்டை, சோம்பு, மிளகுலாம் வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிப்போம். தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த முடவாட்டு காலோட பேஸ்ட் இது நல்லா கொதிக்கணும். பண்ணிக்கலாம். கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரா வந்து கொதி வந்துருச்சு. வாசனை செம்ம சூப்பரா இருக்கு. ஃபைனல் டச் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கொத்தமல்லி போட்டாச்சு. ஸோ முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ண போறோம். உங்க வீட்டு சைட்ல வந்து இந்த சூப்பு, அதாவது இந்த முடவாட்டு கால் கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்களும் சூப்பு வச்சு குடிச்சு பாருங்க. டேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அப்படியே வச்சுன்னா அவ்வளவுதான். உண்மையாவே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. அந்த சூப்பு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க யாராவது வந்து சூப்பு வச்சு குடிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது தேவை இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.